நாராயணியம் விளக்க உரை 39வது தசகம். யோகமாயை. ஸ்லோகம் 1. யமுனை வெள்ளம் வடிந்த விந்தை. யதுகுலத்தில் சிறந்தவரான வசுதேவர் தங்களை தூக்கிச் செல்லும் போது மார்க்கத்தில் யமுனை நதியானது வானை தொடும் அளவுக்கு உயர்ந்த அலைகள் எழும்ப பிரவாகித்து ஓடுவதை கண்டார். ஆனால் அருகில் சென்றதும் அந்த ஜல பிரவாகமானது இந்திரஜால விந்தையில் உண்டானது போல அப்பொழுதே வடிந்து கணுக்கால் அளவு ஜலமாக ஆயிற்றாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பன் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 2. வசுதேவர் பெண் குழந்தையை எடுத்து வருதல். இப்படி வசுதேவர் செல்லும் பொழுது கோகுலத்தில் தங்கள் ஆக்ஞையால் எல்லோரும் நன்றாக தூங்கினார்கள். கதவுகள் திறக்கப்பட்டன. வீட்டை அறிவிப்பது போல குழந்தையும் மெல்ல அழுததாமே. இதை அறிந்து வசுதேவரும் உள் சென்று யசோதையின் படுக்கையில் தங்களை விட்டுவிட்டு அந்த மாய பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னிருப்பிடத்திற்கு வேகமாய் வந்தாராமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 3. கம்சன் தேவகியிடம் பெண் குழந்தையை காணுதல். பிறகு அப்பெண் குழந்தையின் அழுகை குரல் கேட்டு விழித்துக் கொண்ட காவற்காரர்கள் பரபரப்புடன் அரசனிடம் சென்று குழந்தை பிறந்த செய்தியை கூறினார்கள். இதை கேட்டு துயரமடைந்த போஜதேசத்து அரசனான கம்சன் அவிழ்ந்த தலையுடன் வேகமாய் தன் சகோதரியான தேவகியின் கையில் பெண் குழந்தையை கண்டு சந்தோஷிக்கவில்லையாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 4. கம்சன் மாய குழந்தையை பாறையில் வீசுதல். அந்த கம்சன் இது மதுவை கொன்ற பகவானின் மாயை என்று எண்ணி தங்கையின் கையால் அணைத்துக் கொள்ளப்பட்ட அப்பெண் குழந்தையை பலாத்காரமாக தாமரை காட்டிலிருந்து கொடியை யானை இழுப்பது போல இழுத்து தங்கள் சகோதரியான அம்மாய பெண் குழந்தையை கற்பாறையில் அடித்தானாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 5. கம்சன் மாயையின் ஸ்வரூபத்தை காணுதல். அப்பொழுது தங்களை உபாசிக்கிறவன் யம பாசத்திலிருந்து விடுபடுதல் போல அந்த மாயையும் கம்சனுடைய கையிலிருந்து வெளிக்கிளம்பி பூமியில் படாமலே ஆகாயத்தில் வேறு உருவத்துடன் பெரிய ஆயுதங்கள் ஏந்திய 8 கைகளுடன் விளங்கினாளாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 6. மாயை அவனுக்கு புத்திமதி கூறி மறைதல். கொடும் செயலுள்ள ஓ கம்சனே, என்னை கொல்வதனால் என்ன பிரயோஜனம்? உன்னை கொல்பவன் எங்கோ பிறந்திருக்கிறான். உனக்கு வேண்டிய நன்மையை தேடிக்கொள்வாய் என்று ஓ பிரபுவான குருவாயூரப்பா தங்கள் சகோதரி துஷ்ட கம்சனிடம் சொல்லிவிட்டு தேவர்கள் துதிக்க பூலோகத்தில் உள்ள அநேக ஆலயங்களையும் அடைந்தாளாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பன் ஆம் என்று தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 7. கம்சன் ஆண் குழந்தைகளை கொல்லுவித்தல். காலையில் கம்சன் மாயை சொன்ன சொற்களை அசுரர்களுக்கு கூறினான். அதை கேட்ட அகங்காரிகளான பிரலம்பன், பகன், பூத்தனை முதலிய அசுரர்கள் பயமற்றவர்களாய் தங்களை வதம் செய்ய வேண்டி எல்லா ஆண் குழந்தைகளையும் வதம் செய்து கொண்டு உலகம் முழுவதும் சுற்றினார்களாமே. கருணையற்றவர்களுக்கு செய்யக்கூடாதது என்ன இருக்கிறது என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்தார். ஸ்லோகம் 8. கண்ணன் பிறப்பும் கோகுலத்தின் மகிழ்ச்சியும். பிறகு நந்தகோபன் வீட்டில் ஓ முகுந்தனான குருவாயூரப்பா, தாங்கள் யசோதையின் படுக்கையில் கால்களை சிறிது அசைத்துக் கொண்டு அழுதீர்களாம். அக்குரல் கேட்டு விழித்த யசோதை முதலிய கோபிகைகள் நந்தகோபன் முதலியவர்களுக்கு கூறினார்களாமே. இதை அறிந்த கோகுலம் முழுவதும் ஆனந்த பரவசம் அடைந்ததாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பன் ஆம் என தலையை அசைத்தனராம். ஸ்லோகம் 9. யசோதை குழந்தையை காணுதல். பிறகு யசோதை காசாம்பூ போன்ற மனதை கவரும் தங்கள் திருமேனியை அருகில் நெருங்கி கண்களால் முதலில் பருகினாள். மேலும் சந்தோஷம் கொண்டு பால் அமுதம் கொடுத்தாள். தங்களை தொட்டு தொட்டு ஆனந்தம் அடைந்தாள். இவ்விதமான பாக்கியத்தை எந்த புண்ணியசாலிகளும் அடையவில்லையாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்தார். ஸ்லோகம் 10. நந்தகோபர் தானங்கள் வழங்குதல். அந்த நந்தகோபனும் மிக்க சந்தோஷம் அடைந்து தங்கள் க்ஷேமத்தை குறித்து பிராமணர்களுக்கு நிறைய தானங்கள் செய்தார்.
அவ்விதமே எல்லா கோபர்களும் தங்களை குறித்து மங்கள கிரியைகள் செய்தார்களாமே. இவ்விதம் 3 உலகிற்கும் மங்களத்தை அளிக்கும் தாங்கள் இங்கு இருக்கும் என்னை வியாதிகளை போக்கி ரட்சிக்க வேண்டும் என நம்பூதிரி கூற, ஸ்ரீ அப்பனும் அவ்விதமே செய்கிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினாராம். ஸ்ரீஹரையே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.